Module number 1.11.01. Topic name ICT and Internet. வணக்கம் நண்பர்களே, இந்த மாடியூல் ஐசிடி இன்டர்நெட் பற்றி அறிந்து கொள்வோம். இணையம், மின்னஞ்சல் விண்ணப்பம், மின்கற்றல், டிஜிட்டல் திறன் பயன்பாடு, எல்எம்எஸ் கருவிகள், பாரத் ஸ்கில் வெப்சைட். இன்டர்நெட் என்றால் என்ன? இன்டர்நெட் என்பது உலகளாவிய பில்லியன் கணக்கான பயனாளர்களுக்கு சேவை செய்ய TCP/IP எனப்படும் ஸ்டாண்டர்ட் இன்டர்நெட் புரோட்டோகால் சூட் தொகுப்பை பயன்படுத்துதல் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அமைப்பாகும். இன்டர்நெட் என்பது பில்லியன் கணக்கான தனியார், பொது, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க நெட்வொர்க்குகள், உள்ளூர் மற்றும் உலகளாவிய நோக்கங்களை கொண்ட நெட்வொர்க்குகளின் நெட்வொர்க் ஆகும். அவை broad array of electronic, wireless, optical networking டெக்னாலஜியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இன்டர்நெட் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவை 1. இமெயில், 2. ஆன்லைன் சாட்டிங், 3. ஃபைல் பகிர்வு மற்றும் பரிமாற்றம், 4. என்டர்டைன்மெண்ட், 5. நியூஸ் குரூப் யூஸ்நெட், 6. சோஷியல் மீடியா, 7. இணைய பக்கங்கள், 8. வலைப்பதிவுகள். இன்று நம் உலகில் இன்டர்நெட் மிகவும் முக்கியமானது, குறிப்பாக கல்வித்துறையில். 1. ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களுக்கு துணையாக இன்டர்நெட் பயன்படுத்துகின்றனர். பல மதிப்புமிக்க யூனிவர்சிட்டிகளிலும் அனைவருக்கும் இலவச ஆன்லைன் லெக்சர்கள் திறந்துள்ளன. இன்று நம் உலகில் இன்டர்நெட் மிகவும் முக்கியமானது, குறிப்பாக கல்வித்துறையில். 1. இது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் ஏழை நாடுகளில் உள்ள குழந்தைகளையும் படிக்க அனுமதிக்கிறது. 2. இன்டர்நெட் பரவலாக பயன்பாடு முன் எப்போதையும் விட பரந்த அளவிலான மக்களை கணிசமான அளவு அறிவை திறந்துள்ளது. 3. இன்டர்நெட் பல வழிகளில் கல்வியை மேம்படுத்துகிறது. 1. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இணையத்தில் இருந்து கூடுதல் ஆதாரங்கள் மற்றும் பொருட்களை வழங்குவதன் மூலம் பயன்படுத்தலாம். அதாவது ஊடாடும் பாடங்கள் மற்றும் கல்வி விளையாட்டுகள். 2. பல கல்லூரிகளில் ஹைபிரிட் மாதிரியை பயன்படுத்துகிறார்கள். அங்கு பாடங்கள் ஆன்லைனிலும் எடுக்கப்படுகின்றன. குறைவான வகுப்பு கூட்டங்கள் தேவைப்படுகின்றன. இன்டர்நெட் பல வழிகளில் கல்வியை மேம்படுத்துகிறது. 3. இது மாணவர்களை தினமும் கனமான பாட புத்தகங்களுடன் வளாகத்தில் செல்வதில் இருந்து பாதுகாக்கிறது. 4. டெஸ்ட், ஹோம்வொர்க், மாணவருடன் ஒத்துழைப்பு மற்றும் ஆராய்ச்சி அனைத்தையும் இன்டர்நெட் அணுகல் உள்ளதை எந்த கணினியிலிருந்தும் செய்யலாம். 5. நான் ஹைபிரிட் கிளாஸஸ் கூட இன்டர்நெட் சாதாரண படிப்புகளுக்கு கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது. இமெயில் அப்ளிகேஷன் பயன்பாடு தகவல் பரிமாற்றம் மற்றும் பதிவிறக்கம் தொடர்பு மற்றும் ஆசிரியர்கள் சகாக்களுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. இது பாடப்பணி அல்லது அறிவுறுத்தலின் படிப்பை முடிக்க உதவுகிறது.
இ-லேர்னிங். பல நிறுவனங்கள், தொழிற்துறை, வீடுகள், வணிக நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் துறையினர் தொழில்துறையில் கல்வி மற்றும் பயிற்சி வழங்க இன்டர்நெட் பயன்படுத்துகின்றன. இவை பொதுவாக வீடியோக்கள், விரிவுரைகள் அல்லது மின்னஞ்சல் இ-லைப்ரரி அணுகல் வடிவில் செய்யப்படுகின்றன. இ-லேர்னிங் மூலம் ஒரு கற்றவருக்கு தொலைதூரத்தில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரர் வரை எங்கு வேண்டுமானாலும் கற்பிக்க முடியும். டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஆப். ஐடி தொழில்நுட்பம் நம் அன்றாட வாழ்க்கையில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எலக்ட்ரானிக் சாதனங்கள், கணினி மற்றும் மல்டிமீடியா ஆகியவை அன்றாடம் பயன்படுத்தும் அம்சங்களாகும். இந்த செயல்பாடுகளை எளிதாக்கும் பல அப்ளிகேஷன்கள் அல்லது ஆப்ஸ்கள் உள்ளன. LMS டூல்ஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். யூனிவர்சிட்டிஸ் மற்றும் பிற நிறுவனங்கள் பின்வரும் செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. 1. தகவல்களை வழங்குதல். 2. ரெஜிஸ்ட்ரேஷன். 3. கட்டணம் செலுத்துதல். 4. கற்றல் பொருட்கள் விநியோகம். 5. நூலக சேவைகள். 6. விரிவுரைகள். 7. செமினார்ஸ். 8. பணிகள் சமர்ப்பிப்பு மற்றும் மதிப்பீடு. 9. தேர்வுகளை எடுப்பது. 10. ட்ரைனர் லேர்னர் இன்டராக்ஷன். பாரத் ஸ்கில்ஸ் வெப்சைட். இந்த இணையதளம் திறன்களுக்கான சென்ட்ரல் ரெபாசிட்டரி, மேலும் கற்பவர்களுக்கு இவற்றை வழங்குகிறது. 1. NSQF பாடத்திட்டம். 2. பாடப்பொருள். 3. வீடியோக்கள். 4. கேள்வி வங்கிகள். 5. மார்க் டெஸ்ட். எனவே நண்பர்களே, இந்த மாடில் பகுதியின் முடிவுக்கு இது நம்மை கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம். 1. இன்டர்நெட். 2. இமெயில் அப்ளிகேஷன். 3. இ-லேர்னிங். 4. டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஆப். 5. LMS டூல். 6. பாரத் ஸ்கில் வெப்சைட்.